குரூப் 1 2024 கேட்ட ஒரு சம்மு பார்ப்போம். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம் பார்த்து டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. சம்முக்கு போவோம். PQRSTU இவங்க வந்து ஒரு குடும்பத்தோட உறுப்பினர். அப்போ ஒரு குடும்பத்தில் 6 பேர் இருக்காங்களா? ஓகே. அடுத்தது பாருங்கள். 2 திருமணமான தம்பதிகள் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க. 2 பேர் வந்து மேரேஜ் ஆனவங்க. அதாவது என்ன அர்த்தம்? 2 ஹஸ்பண்டு 2 ஒய்ஃப் இருக்காங்க. சரி, ஓகே. அடுத்தது T என்பவர் வந்து ஆசிரியர். T என்பவர் டீச்சர். ஓகே. மற்றும் அவர் R மற்றும் Uவின் ஓகேவா, R மற்றும் Uவின் தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டார். அப்போ டீயோட ஒய்ஃபு வந்து யார்? டாக்டர். டீயோட ஒய்ஃபு டாக்டரு. ஓகேங்களா. மற்றும் இது ஆர்யூவோட அம்மா. ஆர்யூ அவங்க அம்மா யார்? அம்மா பேர் கொடுக்கல. ஓகேங்களா. அதனால என்ன பண்ணுறோம், அப்படியே ஃபீமேல்னால இங்கே மைனஸ் கொடுத்துருப்பேன். இந்த சைடு யார்? அப்பா டீ தான் அப்பா. ஃபீமேல் இவங்க வந்து ஃபீமேல் பேர் தெரில. டீ வந்து மேல்னால இங்கே ப்ளஸ்ஸு கொடுத்துருப்பேன். ஓகேங்களா. சரி, இவங்க 2 பேரும் எனக்கு மேரேஜ் ஆனவங்க. சும்மா நடுவில் ஒரு சிம்பிள் தாலி கட்டுற மாதிரியோ இல்லை ரிங்கு மாதிரி அதெல்லாம் போட்டு விடுவாங்க, சும்மா நம்ம தெரியுன்றதுக்காக. இவங்க 2 பேரும் மேரிடு. ஓகேங்களா. இவங்க அம்மா இவங்க அப்பா, பசங்க ஆர்யூ. இதான் இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு இந்த டயக்ராம் போட்டாச்சு. ஓகே. அடுத்தது பாருங்கள். Q என்பவர் சட்ட வல்லுனர். Qன்றவங்க வந்து லாயர். ஓகே. அவர் Pயை மணந்து கொண்டார். Q யார் மணந்துக்கிறாங்க? Pயை. ஓகே. அந்த கல்யாணம் ஆன மாதிரி ஒரு சிம்பிள் அவ்வளோ போட்டுருங்க. ஓகே. அடுத்தது அப்போ Q வந்து மேலு, P வந்து நேற்று ஃபீமேல், அதாவது ஹஸ்பண்டு இவங்க ஒய்ஃபு, P வந்து ஒய்ஃபு. சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள். P என்பவருக்கு ஒரு மகன், அப்புறம் நேற்று ஒரு பேரன். ஓகேங்களா. குத்துக்கிறாங்க பாருங்க. ஒரு மகன் ஒரு பேரன் உள்ளனர். ஓகேங்களா. ஒரு மகன் ஒரு பேரன். யாரு? பிக்கு மகனை. ஓகேவா. இவருக்கு மகனோட வந்து இந்த மகனோட மகன் தான் இவர். ஓகேங்களா. இந்த மகனோட மகன் இவருக்கு பார்க்கும்போது பேரன். ஓகேங்களா. வந்து பேர் கொடுக்கல, அதனால் அவன் குத்து அப்படியே வச்சுருக்கேன். சரி, ஓகே. ஆனால் இவருக்கு வந்து இவன் மகன் தான். ஓகேங்களா. சரி, ஓகே. அதில் எனக்கு ஒரு கேள்வி தேவைப்படாது, அதனால் சும்மா அப்படியே எழுதி வச்சுருது தான். ஓகே. இப்போ நான் கேட்குறாங்க, இப்போ 2 திருமணமான பெண்கள். ஒருத்தர் யார்? ஒருத்தர் பேரை கொடுக்கல. ஓகே. இன்னொருத்தவங்க Pன்றவங்க. ஓகேங்களா. 2 திருமணமான பெண்களில் ஒருவர் வந்து வீட்டில் இருப்பவர். மேலே அங்கே பாருங்கள். ஒருவர் வந்து வீட்டில் இருக்கிறவங்களாம். ஓகேங்களா. ஒருவர் வீட்டில் இருப்பவர் மற்றும் அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் பொறியாளர் மற்றும் ஒரு மாணவர் இருக்காங்க. ஓகேங்களா. ஆண் பொறியாளர் மற்றும் ஒரு மாணவர். வீட்டில் இருக்கவங்கன்னா என்ன அர்த்தம் பாருங்களேன். இவங்க வந்து யார்? டீயோட ஒய்ஃப்னான்னு சொல்லட்டும், டாக்டர்னு சொல்லட்டுமா? அப்போ இவங்க வீட்டில் இருக்க போகிறதில்ல. ஓகே. அப்போ P தான் வந்து வீட்டில் இருக்க போகிறாங்க. அது மட்டும் இது ஒரு ஆண், அவங்க ஃபேமிலியில் ஒரு ஆண் பொறியாளர் அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. அப்படின்னா அர்த்தம் Pயோட மகனாக தான் ஆண் பொறியாளராக இருப்பாங்க, இன்ஜினியராக இருப்பாங்க. பேரன் வந்து தான் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க இல்லையா, மாணவர். ஏன்னா பேரன் வந்து சின்ன பையனாக இருப்பான். ஓகேங்களா. பேரன் பார்க்கும்போது இது ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஓகேங்களா. இவங்களுக்கு தான் இது பேரன். ஓகேங்களா. இது விட்டுருங்க. சரி, ஓகே. வந்து நான் கேள்வி கேட்குறேன். பார்த்தீங்கன்னா கேட்டேன், யார் வீட்டில் இருக்கும் பெண்? ஓகேங்களா. யார் வீட்டில் இருக்கிற பெண் அதுன்னு பார்த்தீங்கன்னா யார்? இவங்க தான். அந்த பெண் யாருன்னு கேட்குறாங்க. சொல்லப்போனால் P தான் வரும் இல்லையா. வீட்டில் இருக்கிறவங்களால இது P தான். ஏன்னா T இஸ் ஒய்ஃப். இவங்க யார்? வந்து டாக்டர். அப்போ P தான் அதுக்கு ஆன்சர் வரும்.